திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அது என்ன சிந்தனை? ஐந்தெழுத்து மந்திரம். அந்த ஐந்தெழுத்து மந்திரமாகிய அருமையான பொக்கிஷத்தை காலையில் விடியற்காலையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த நல்ல நினைவு, நல்ல சொற்கள், நல்ல செயல்பாடுகள் எல்லாம் நலமாக அமையும். நமச்சிவாய சொல்லுங்க, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நலம்பல பெறுவீர்கள், ஐயமே வேண்டாம், கவலையே வேண்டாம், எப்பொழுதும் நல்வான் வாழ்வு வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறை, இதுவரை முதலாம் திருமுறை பார்த்தோம். இப்போ மூன்றாம் திருமுறையில் திருவிழிமிழலையை பற்றி பெருமான் ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடியிருக்கிறார் என்பதை நான் பார்த்தறிவோம். 9வது பதிகம் திருவிழிமிழலை. 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கலையிலங்கும் அழுக்கட்டங்கண்டிகை குண்டலம் விலையிலங்கும் மணிமாடத் தருவிழிமிழலையார் தலையிலங்கும் பிறை தவிழ் சடை சூலம் தமருகம் அலையிலங்கும் புனல் ஏற்றவர்க்கும் அடியார்க்குமே மழுப்படை மான் மழுப்படை யோகதண்டம் உருத்ராக்கம் குண்டலம் முதலியன கொண்டு விலை மதிப்பு உடைய மணிகளாலே அலங்கரிக்கப்பட்ட மாடங்களை உடைய திருவிழிமிழலை. அந்த திருவிழிமிழலையிலே இறைவன் வீற்றிருந்து அருளுகிறார். தலையிலே பிறைச்சந்திரன் திகழ்கிறது, கழுத்திலே எலும்பு மாலை அணிந்திருக்கிறார், கையிலே சூலம். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, கையிலே உடுக்கையையும் வைத்திருக்கிறார். அலைகளை உடைய கங்கையை முடியிலே ஏற்றிருக்கிறார். இடபக்கொடி கொண்டு விளங்குகிறார். யோக நெறி நின்று தம்மை யாரொருவர் தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட அடியவர்களும் தம்மை போன்ற உருவம் பெற செய்வார். அதுதான் என்ன பதவி? அது சாரூப பதவி. ஒத்த தோழர்கள் ஒன்று போல அலங்கரித்துக் கொள்வதை போலன்னு அது. கலை என்பது மான். மழு ஒளிரும் மழு ஆயுதம். கட்டங்கம்னு யோகதண்டம், கண்டிகை உருத்ராட்ச கண்டிகை, தலைதாழ் வடம், தமருகம், உடுக்கை, அலையிலங்கு புனல், அலையினாலே விளங்குகின்ற கங்கையை ஏற்றவர், இடபக்கொடியை உடையவர். திருப்பாசுரத்திலே சிவபெருமான் தன் அடியவர்களிடம் ஒரு சார் பக்குவமுடையோர்க்கும் சாரூபிய பதவி அளிக்கும் திறன் கூறப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். கட்டங்கம்னு எலும்பு மாலை. விலையேற பெற்ற ரத்தினங்களெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. மாடங்களால் நிறைந்த திருவிழிமிழலையிலே எழுந்தருளியிருக்கிறார். இடபக்கொடியை உடையவர். சிவபெருமானுக்குரிய மான் மழு யோகதண்டம் உத்ராக்கம் குண்டலம் தலைமாலை எலும்பால் ஆகிய தாழ்வடம் ஆலம் உடுக்கை கங்கை இவையெல்லாம் ஆகிய இவை அவன் அடியார்க்கும் உண்டு. சிவசின்னங்களாகிய இவைகள் சுவாரூபியருக்கும் உண்டு. தலையிலங்கும் பிறை என்பதற்கு தலையிலே விளங்குகின்ற பிறை என்று கொள்ளுகிறது. ஆக அனைவற்றுக்கும்
கையில் இலங்கும் மான், மழு, கட்டங்கம், சூலம், தமருகம், கழுத்திலே இலங்கும் கண்டிகை, தாழ்வடம், காதிலே இலங்கக்கூடிய குண்டலம், தலையிலே இலங்கக்கூடிய புனல் என்று சொல்லலாம். நகு வெண்தலை என்பதற்கு கையிலே ஏந்திய கபாலம் என்றும் பொருள் சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேழிமிழலை செல்வோம். அங்குள்ள விண்ணிழி விமானத்திலிருந்து இறங்கிய பெருமானை கண்டு மகிழ்வோம். அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.